ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் இப்போது ரீசெண்டாக வெளியாகிருக்கிற F1 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஜானர் ஆக்ஷன் ஸ்போர்ட். இந்த படம் ஃபார்முலா 1 ரேசிங் அதை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். சோனி ஹேஸ் அப்படின்ற ஃபார்முலா 1 மோஸ்ட் ப்ராமிசிங் ரேசர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணதுனால அவரோட கெரியர் எண்டுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் ரேசிங்கை விட்டு ஒரு 30 வருஷமாக ஒதுங்கியிருக்காரு. ஆனாலும் ரேசிங் மீது அவருக்குள்ள அந்த ஆர்வம் குறையலை. அவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களில் கூட அது தெரியுது. இந்த நிலையில் ஏபிஎக்ஸ் அப்படின்ற டீமோட ரூபன் அப்படின்றவர் சோனி ஹேஸை சந்திக்கிறாரு. 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட டீமில் ஒரு முக்கியமான பிளேயர் இல்லை, வெளியேறிட்டான், அதனால் நீ எங்களோட டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாரு. நீ வந்தா எங்களோட டீம் இன்னுமே கொஞ்சம் பலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவர் அதை கன்சர்ன் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் அந்த டீம்ல போய் ஜாயின் பண்றாரு. அதே டீம்ல இருக்கிற இன்னொரு ரேசரான ஜோசுவா பியர்ஸ் அப்படின்னு ஒரு ரேசர் இருக்காரு. அவருக்கும் பிராட்பிட்டுக்கும் ஈகோ கிளாஸ் ஆகுது. இதுக்கப்புறம் செம்மையான ரைவல்ரியா இருக்கும். இவங்க 2 பேருக்குமே சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இதுக்கப்புறம் இவங்களோட ஈகோ ஜெயிச்சிச்சா இல்ல டீம் ஜெயிச்சிச்சா அப்படிங்கறத அந்த படத்தோட கதையே. இதுல பிராட்பிட் தான் சோனி ஹேஸ் நடிச்சிருக்காரு. ஜோசுவா பியர்ஸா டாம்சன் இத்ரிஸ் நடிச்சிருக்காரு. 2 பேருமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் ஃபார்முலா 1 பிரியர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு. குறிப்பா இந்த படத்துல அந்த ரேசிங் ட்ராக்ல ஓடுற கார்ஸ் எல்லாம் அந்த உண்மையான ரேசர்ஸே ஓட்டியிருக்காங்க. அதனாலவே அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அந்த ரேசிங் சீன்ஸ் எல்லாமே சும்மா ஒவ்வொரு ரேசிங் சீனுமே சும்மா தீ பறக்கும், அந்த லெவல்ல இருக்கும். அதுவும் அந்த கிளைமேக்ஸ்லாம் நம்மள சீட் அடிச்சுல உட்கார வச்சிருவாங்க. ரொம்பவே நெயில் பிட்டிங்கா இருந்தது. மேக்ஸ் வெஸ்டப்பன், லீவிஸ் ஹாமில்டன் இவங்கெல்லாம் கேமியோவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மைனஸ் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தது. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருந்தது. அது மட்டும்தான் அந்த படத்துல மைனஸ், வேற எதுவும் பெருசா இல்ல. குறிப்பா அந்த படம் ரேஸ் அப்புறம் நார்மல் ஆடியன்ஸ் இவங்க 2 பேருக்குமே இந்த படம் மஸ்ட் வாட்ச். பட் நார்மல் ஆடியன்ஸ்ல ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆகுமான்றது டவுட் தான். பட் டிவியில கூட நம்ம ரேஸை பார்க்கும்போது அந்த அளவு எக்ஸைட்மெண்ட்டா இருக்காது. பட் அதை மூவியா பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். மெயினா சீன் கோஆர்டினேஷன் எக்ஸலண்டா இருக்கு. குறிப்பா SFX சும்மா தெருக்கி விட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். குறிப்பாக கேமராமேன் அவங்க அப்படியே அவங்களோட ஒவ்வொரு விசுவல்ஸுமே நம்மளை அப்படியே அந்த ரேசிங்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த அளவு இருக்கு. அவங்களே நம்ம பாராட்டியே ஆகணும். குறிப்பாக கிளைமேக்ஸ் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். படத்தோட பட்ஜெட் $300 மில்லியன். அது நம்ம இந்த படத்தை பார்க்கும்போதே நம்மளை பிரமிக்க வைக்குது. அந்த அளவுக்கு அதுலேயே நமக்கு தெரியுது. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க கெரி காண்டன், ஜேவியர் பேடம், லாண்டோ நாரிஸ் இவங்க எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டர்ஸ் எஹ்ரன் க்ரூகர், ஜோசப் கொசன்ஸ்கி, டைரக்டர் ஜோசப் கொசன்ஸ்கி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.9, நம்மளோட ரேட்டிங் 2.75 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.